Hallelujah. எத்தனை பேர் இயேசுவுக்குள் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள்? How many of you are happy in Christ Jesus? உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். I want to greet each and every one of you with Christmas greetings. இன்றைய நாளின் செய்தி இயேசு என் இரட்சகர். Today's message is going to be about Jesus, my Savior. மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு என் இரட்சகர். Jesus is my Savior. நீங்கள் அறிக்கை செய்து பெற்றுக்கொண்ட இரட்சிப்பின் வல்லமை குறித்து பிரகடனப்படுத்த போகிறேன். You're going to decree and declare about the salvation that you received and experienced in your life. நீங்கள் அறிக்கை செய்து பெற்றுக்கொண்டதை சொல்ல போகிறேன். I'm going to talk about something what you confessed and received in your life. ஏதோ ஒன்றை நம்பி பெற்றுக்கொண்டதை அல்ல, அறிவிக்கப்பட்டதை விசுவாசித்து அறிக்கை செய்ததை சொல்ல போகிறேன். It's not something you vaguely believed about, but I'm talking about something you believed, which was decreed to you, which was announced to you, which you believed and accepted and experienced in your life. ஏனென்றால் நம்முடைய தேவன் எதையும் அறிவிக்காமல் செய்வதே இல்லை. Because our God, He never does anything without first proclaiming. நம்முடைய தேவன் அறிவிக்கிற தேவன். Our God is a God who makes proclamation. இன்றைய தினத்திலும் வழக்கமான ஒரு பகுதிதான், ஆனால் தேவன் நம்மோடு இடைபட போகிற அந்த காரியம் அவர் நம்முடைய இரட்சகர். This morning, though it's going to be a usual passage, but I believe God's going to interact with us, speak to us in a powerful way. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இந்த அறிக்கையை செய்யாதிருப்பீர்கள் என்றால் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட போகிறது. If you have not made this confession until now, I want to tell you, you got the opportunity to make the confession this morning. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். Gospel according to Matthew chapter 1. நான் அறிக்கை என்று ஆண்டவர் சொன்னபடியே சொல்லி இருக்கிறேன், ஆதலால் நீங்கள் வாய்களை திறந்து வாசிக்க வேண்டும். Now I told you about confessing as God said, so now I do expect you to open your mouth and read this. எத்தனை பேர் வாய்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? How many of you brought your mouth? அதை கொண்டு வந்ததற்குரிய அடையாளமே ஆமென் அல்லேலூயா என்று சொல்வது. That's a sign of bringing your mouth here, saying amen. மத்தேயு 1 Matthew 1 18 21 வரை. from 18th verse until verse number 21. எல்லாருமே வாசிக்க போகிறோம். All of us we are going to read. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள். முதலாவது தமிழ் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? மறுபடியும் வாசிக்கலாமா? இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தார். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். இப்பொழுது ஆங்கிலத்தில் வாசிக்க நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வாசியுங்கள். We'll read together in English from verse 18 until verse number 21. This is how the birth of Jesus Christ came about. His mother Mary was pledged to be married to Joseph, but before they came together, she was found to be with child through the Holy Spirit. Because Joseph, her husband, was a righteous man and did not want to expose her to public disgrace, he had in mind to divorce her quietly. But after he had considered this, an angel of the Lord appeared to him in a dream and said, Joseph, son of David, do not be afraid to take Mary home
as your wife, because what is conceived in her is from the Holy Spirit. She will give birth to a son, and you want to give him the name Jesus, because he will save his people from their sins. 21வது வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இடைபட போகிறார். God's going to speak to us from verse number 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். She will give birth to a son. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. And you want to give him the name Jesus. ஏனெனில் Because அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். he will save his people from their sins. என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, All those who listen to me, ஒவ்வொரு முறையும் வேத வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தோடு வாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். every time you read the word of God, I want to tell you, you have to believe and confess what you read. ஏனென்றால் தேவன் அறிவிக்கிற தேவன். Because our God is a God of proclamation. அவர் ரட்சிக்கிற தேவன். He is a God who saves. அவர் விவரிக்கிற தேவன். He is a God who explains. இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் இதை சொன்ன பொழுது ஒரு பழைய ஏற்பாட்டின் வசனத்தையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறார். While the Spirit of God was bringing this word to me, he also gave me a connection to a verse in the Old Testament. கவனிங்கள், இயேசு என்ற நாமத்தின் வல்லமையே அவர் ரட்சிக்கிற வல்லமையுடைய நாமத்தை உடையவர். Listen carefully when you talk about the name of Jesus. There is power in the name of Jesus to save people. எத்தனை பேர் அதை அறிக்கை How செய்திருக்கிறீர்கள்? many of you have Hallelujah. confessed that? இன்றைய தினத்திலும் அதுவே நம்முடைய அறிக்கை. Even today, that is going to be our confession. ஒரு கிறிஸ்மஸ் நாளிலே ஒரு நற்செய்தி என்றால் இயேசு என்னை ரட்சித்தவர் என்பதே நற்செய்தி. Even during this Christmas day, if that is a good news, that good news is I am saved by Jesus Christ. இயேசு ரட்சிக்கிறவர். Jesus is our Savior. அவர் ஒரு காலம் நீயே உன்னை ரட்சித்துக்கொள் என்று சொல்லி பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கவில்லை. He never told us that you save yourself by sitting in heaven. அவர் சொல்லவில்லை உன் பாவத்திற்கு தண்டனையை நீயே அனுபவித்துக்கொள் என்று சொல்லவில்லை. He never told us you have to experience the consequences of your sin. ஆனால் இயேசு என்ற பெயரின் வல்லமையே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். But when you think about the power in the name of Jesus, the Bible says he will save his people from their sins. நன்றாய் கவனிக்க வேண்டும், அவர் ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். Listen carefully, the Bible says he will save his people from their sins. பாவிகளை தன் ஜனம் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படாத பரிசுத்த தெய்வம். He is an almighty God, holy God, who never felt ashamed to call the sinners as his people. அதனால் தான் உங்களுக்கு எனக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கை. That's the reason you and I, we have a hope this morning. இன்றும் நம்பிக்கை, இயேசு உங்களை உள்ளபடியே நேசிக்கிறார். Even today the hope is Jesus loves you just as you are. ஆனால் ஒரு விஷயம், அவர் தமது ஜனங்களின். But the Bible says he will save his people. அங்கே ஒரு தொடர்பு உண்டாகிறது. There is a connection, you see. நன்றாய் கவனிங்கள், அவர் தமது யூத ஜனங்களின் என்று சொல்லவே இல்லை. Here the Bible never says it is about his Jewish people. கொஞ்சம் சிரிப்போடு நகைப்போடு இதை நீங்கள் ஆமென் என்று சொல்லி ஒத்துக்கொள்ள முடியுமா? Just with a smile on your face, say amen, receive that. நீங்கள் இங்கே நின்று பார்த்தால்தான் விவரம் என்ன என்று உங்களுக்கு புரியும். Only when you stand here you will really understand how you all look like. ஒரு நற்செய்தியை பேசும் பொழுதே இப்படி ஒரு முறைப்போடு கேட்போம் என்றால் தேவனுடைய அறிவிப்பை நாம் அறிக்கை செய்து என்ன பிரயோஜனம்? When we give a good news, you're all staring. How will we receive the good news then? சிரிக்க வேண்டும் என்பதற்காக சிரிக்க சொல்லவில்லை, அறிக்கையை அறிந்து நாம் சிரிக்க வேண்டும். I'm not telling you got to smile because you have to, but you need to realize and understand the power of confession and smile. நன்றாய் கவனிங்கள், இயேசு என்று பெயரிடும் நேரத்திலேயே பரலோகம் சொன்னது அவர்கள் ஜனங்களாய் வரப்போகிறவருடைய பாவங்களை அவரே நீக்குவார். When he was about to be named, the Bible says the name Jesus, he will save his people from their sins. அப்படி என்றால் அவரோடு இணைவது மாத்திரமே நாம் செய்ய வேண்டிய காரியம். Then all that we have to ever do is to get connected to him. இறங்குகிற தேவனோடு நாம் இறங்கி தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். No, we need to
make the connection with the God who is merciful. நன்றாய் கவனிங்க, அவர் இறங்கினார், பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கினார் இயேசுவாக. Jesus Christ came from heaven into this world. ஏன் இறங்க வேண்டும்? பாவிக்கு அவர் இறங்கினார். Why he has to do that? Because he wanted to have mercy upon the sinner. இந்த இரக்கத்தை புரிந்து கொண்டு இணைய வேண்டும். We have to understand this mercy and make our connection to Jesus Christ. நன்றாய் கவனிங்க, இங்க உட்கார்ந்திருக்கிற யாரும் பரிபூரணர்கள் இல்லை. None of us who are seated here are perfect. நாமாக பரிசுத்தமாய் இருக்க முடிவது இல்லை. There is no possibility how you can make yourself holy all by yourself. அதனால்தான் பரிசுத்த தேவனே சொன்னார், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். That's why the holy God himself said he will save his people from their sins. யார் சொல்ல முடியும் என் ஜனங்கள் பாவிகள் என்று? ஆனாலும் அவருடைய பாவங்களை நீக்கி நான் ரட்சிப்பேன் என்றும் சொன்னார். Who can say that my people are sinners, but still he said I'm going to remove their sins from their lives. நன்றாய் கவனிக்கணும், இரண்டு விஷயங்கள், கிருபையும் சத்தியமும் இணைகிற ஸ்தானம் இதுதான். This is the context where you see truth and grace coming together. ஒரு நாளும் சில குடும்பங்களில் நாம் பார்த்திருக்கிறோம், நம் குடும்பங்களிலும் காணப்படுகிற காரியம், நம் பிள்ளை என்றால் தவறே செய்வது இல்லை. Now many times we have seen in our families, if it's going to be our child, we think they never make any mistake. உலகத்திலேயே நியாயம் தீர்க்கிற குணம் நமக்கு இருக்குமானால் நம் பிள்ளைகளை ஒரு காலம் குறை கண்டுபிடிக்க மாட்டோம். Now we'll go about judging everybody, but we will never judge our own child. நன்றாய் கவனிக்க வேண்டும், குறை சொல்வதற்காகவே குறை சொல்லவில்லை. தவறு இருந்தால் தவறை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவசியம். No, not for the sake of accusing somebody, but if there is a mistake, if there is a sin, we need to acknowledge and repent. நம்முடைய பிள்ளைகளாய், நம்முடைய மனைவியாய், நம்முடைய கணவராய் இருந்தாலும் தவறென்று வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை அவசியம். Be it your husband, your wife, your son or daughter, if it's going to be about some mistake or sin, we need to acknowledge and accept the same. இது ஒரு இடையில் வருகிற குறிப்பு. This is something that comes in between now. நன்றாய் கவனிக்க வேண்டும், இயேசு தன் ஜனங்களை தன் ஜனங்கள் என்று சொன்னாலும் அவர்களுக்கு பாவங்கள் இருந்ததை அறிந்தவராகவே என் ஜனங்கள் என்று சொன்னார். Here God says, my people, though he knew for sure that those people are sinners. ஆனாலும் அவருடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பேன் என்றும் சொன்னார். But he said, I'm going to remove their sins from their lives and I'm going to save them. நன்றாய் கவனிக்க வேண்டும், இது ஒரு அறிவிப்பு. This is a proclamation. இது ஒரு அறிவிப்பு. This is a proclamation. தூதன் சொப்பனத்தில் தோன்றி யோசேப்புக்கு கொடுத்த ஒரு அறிவிப்பு. This is a proclamation given by the angel to Mary in a dream. ஏனென்றால் தேவன் எதையும் அறிவிக்காமல் செய்வதே இல்லை. God never does anything without first proclaiming. பெயர் வைப்பதற்கும் ஒரு அறிவிப்பு. There's a proclamation concerning naming Jesus. பெயரின் விளக்கத்திற்கும் ஒரு அறிவிப்பு. To explain about the name, there's a proclamation. பெயர் என்ன செய்யும் என்பதற்கும் ஒரு அறிவிப்பு. There is an explanation concerning what that name can do. அந்த பெயரை நம்பினால் என்ன நடக்கும் என்பதற்கும் ஒரு அறிவிப்பு. There is a proclamation concerning if you believe that name, what can possibly happen. இயேசுவின் நாமத்தினாலே வந்த ஒரு அறிவிப்பு. This is a proclamation that came in the name of Jesus Christ. அது இயேசுவின் நாமத்தையே அறிவித்த அறிவிப்பு. This is a proclamation about the name of Jesus himself. எல்லாரும் சத்தமாக கரங்களை தட்டி அந்த Come on, நாமத்துக்காக put ஒரு your நன்றி. hands together. Give glory to God. ஹalleluya. Hallelujah. நன்றாய் கவனிங்க, Listen carefully. அறிக்கையில் வல்லமை இருக்கிறது. There is power in confession. தூங்குகிற ஆளை எழுப்பி விடும் அது. It will wake up those who are sleeping. திடீரென்று கரங்கள் தட்டப்படும் பொழுது அவர்கள் கண் விழித்துக் கொள்ளுவார்கள். Suddenly they find people clapping all around, they wake up. இயேசு என்று நீங்கள் திடீரென்று சொல்லும் பொழுது உங்கள் உறக்கமே தெளியும். Now when you say Jesus, you come out of your own sleep. அது சரீர நிலைமையில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நித்திரையில் இருந்து நம்மை விழிக்கச் செய்யும். It's not about a physical sleep, but even from a spiritual slumber. அட போங்க, எனக்கு பயங்கர மன அழுத்தமா இருக்கு, வாயை திறக்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுதே இயேசு என்று சொல்ல வேண்டும். No, when you say I'm in depression, I cannot open my mouth and say Jesus. When you think like that, you say Jesus. அப்படி சொன்னால் மன அழுத்தம் பறந்தே போகும். When you say Jesus, all the depression will go away. ஏனென்றால் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிற அந்த நாமம் இயேசுவின் நாமம். Because the name of Jesus will remove the sins from our lives and it will save us. மத்தேயு 2 பார்ப்பீர்கள் என்றால் சாஸ்திரிகளின் சரித்திரம்.
Matthew 2, you talk about the Magi. அறிவிப்பின் காரியங்கள். That's about the proclamation. சாஸ்திரங்களை படித்த சாஸ்திரிகள். All these people, they have studied all about astrology and everything. நன்றாக படித்தவர்கள் தேவனுடைய வார்த்தைகளையும் படித்திருந்தார்கள். They had studied really well and they also knew the word of God. அங்கேயும் ஒரு அறிவிப்பு. There also you see a proclamation. ஒரு நட்சத்திரத்தை தேவன் காண்பிக்கும் பொழுது ஒரு அறிவிப்பு. He showed them a star and proclaimed something to them. அந்த அறிவிப்பு ஒரு அடையாளத்தின் அறிவிப்பு. That proclamation is a sign about something else. என்ன அடையாளம்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? They asked the question, what is he? He was born as the king of the Jews. மேய்ப்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு. There was a proclamation to the shepherds. மத்தேயு 2 தாண்டி லூக்கா 2 வருகிற காரியங்கள். Matthew 2 and Luke 2 talks about this. நன்றாய் கவனிக்க வேண்டும். மேய்ப்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு. Even to the shepherd there was an announcement. என்ன அறிவிப்பு? What is that? இன்று தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். In the town of David, Bethlehem, the Christ, the Savior is born to you. நன்றாய் கவனிக்க வேண்டும். யூத ஜனங்களுக்கு மாத்திரம் என்று அங்கே அறிவிப்பு வரவில்லை. Here the proclamation is not about only for Jewish people. உங்களுக்கு பிறந்திருக்கிறார். But it says unto you. இப்பொழுது சொல்லுங்கள், எனக்கு பிறந்திருக்கிறார். Open your mouth and say unto me. இன்று எனக்கு பிறந்திருக்கிறார். Today the Savior is born to me. இன்று இயேசு என்னும் இரட்சகர் எனக்கு பிறந்திருக்கிறார். Today the Savior is born unto me. இன்று நாம் இதை அறிக்கை இப்பொழுதே பண்ண போகிறோம். நான் தமிழிலே சொல்ல போகிறேன், பிறகு போதகர் ஆங்கிலத்தில் சொல்லுவார். நாம் அறிக்கை பண்ண போகிறோம். We're going to make the confession right now this morning. I'm going to say that in Tamil, then pastor will say in English. நான் பேசட்டுமா? அந்த அறிக்கையை நீங்கள் எனக்கு பின்பாக சொல்ல வேண்டும். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறார். Say it in English. Today Christ the Savior is born for me. Amen. உங்களுடைய சத்தம் இவ்வளவுதானா? ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்துகிற சத்தத்தை பார்க்கலும் வல்லமையான சத்தம் சத்தியத்தை அறிக்கை பண்ணுகிற சத்தம். More than saying loudly happy Christmas, the great sound should come from proclaiming the truth. Hallelujah. Amen. நான் இன்று செய்வது ஏதோ செய்ய வைப்பதற்காகவே அல்ல. I'm not just doing this for the sake of making you to do that. எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வல்லமையே அந்த விசுவாசத்தினால் வருகிற அறிக்கை என்பதை பிசாசு நன்றாக அறிவார். The devil knows for sure the power that you and I have, it comes from confessing the word of God. எத்தனை நிலைமையில் எதிரான பாவங்களை, சோதனைகளை, சாபங்களை, வியாதிகளை அவன் அனுப்பினாலும் அறிக்கை செய்யுங்கள். No matter what's the kind of sickness and temptation and situation that he sends against you, but still will go about confessing the word. இயேசு என் இரட்சகர். Jesus is my Savior. மறுபடியும் சத்தமாய் சொல்லலாமா? இயேசு என் இரட்சகர். Shout it loudly. Jesus is my Savior. Hallelujah. Hallelujah. நன்றாய் கவனிங்க. இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைகிற இடங்கள் மிகவும் வல்லமையானது. There's a lot of power when you see the Old Testament, the New Testament coming together. ஏனென்றால் இணைப்பே இயேசுதான். Because the connection itself is Jesus Christ. பழைய ஏற்பாடு இயேசுவை முன்னறிவிக்கும் நிழலாய் வந்தது. The Bible says the old covenant is all about the shadow of proclaiming Jesus Christ. ஆனால் நிழலின் நிஜமாக இயேசுவே வந்தார். But the reality of the shadow is Jesus himself who came in this world. கரங்களை உயர்த்தி ஆமென். ஹalleluya. Say amen and hallelujah. ஆமென். உங்களை அறிக்கை பண்ணாமல் இன்று நாங்கள் விடுவது இல்லை. We are not going to leave you until you confess. ஏனால் அதில் தான் வல்லமை இருக்கிறது. Because there is power in confession. ஹalleluya. Hallelujah. ஏனென்றால் எவ்வளவு உறக்கம் இருந்தாலும் ஒரு பிரியாணி தட்டிலே இப்பொழுதே வரும் என்றால் அப்படியே உறக்கத்தோடு கரங்கள் செல்லாத வாய்க்கு. Even if you are sleeping, if you have played full of biryani, and I immediately start eating. எப்படியும் விழிப்பு வரும் அல்லவா? உங்களுக்கு என்று ஒரு பிரியாணியை இப்பொழுது நான் காண்பிக்க போகிறேன். No, I'm going to show a spiritual biryani right now. எத்தனை பேருக்கு அது சந்தோஷமா இருக்கிறது? How many of you want to have that? ஏசாயா 43. Isaiah 40. இது ஒரு ரேமா. இன்று நமக்கு தேவன் பிரத்யேகமாக தருகிற இணைப்பின் சத்தியம். This rhema word for today, Isaiah 40. ஏசாயா 43 43 11 12 வசனங்கள். 11 and 12 verses. 11 12 வசனங்கள். 11 and 12. நானே கர்த்தர்.
even I am the Lord. என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. Apart from me, there is no Savior. ஹalleluya. Hallelujah. திரும்ப வாசிக்கலாம். நானே கர்த்தர். என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. 12வது வசனம். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். I have revealed and saved and proclaimed. உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. I am not some foreign god among you. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You are my witnesses, declares the Lord, that I am God. Amen. Hallelujah. Hallelujah. நானே. even I. அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பதின் ஆதாரம் இதுதான். நானே. This is the proof that there's no other savior except Jesus Christ. அன்பான சகோதர சகோதரி, Dear beloved, எதை வேண்டுமானாலும் முயற்சித்து தோல்வி அடைந்து இன்று நீங்கள் வந்திருக்கலாம். you might have come here with a lot of failures after making a lot of efforts to do something in your life. மனுஷனுடைய அன்புக்கு பின்பாக சென்று சோர்ந்து போய் வந்திருக்கலாம். Maybe you come being discouraged because you have gone after the love of men and women. மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போய் இருக்கலாம். Maybe you are disappointed because the words of men. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம். Maybe you have seen situations and you're discouraged this morning. உங்களுடைய வாழ்க்கையில் வந்த வியாதிகளினாலே நொறுக்கப்பட்டு எதிர்காலத்தை குறித்து பயந்து வந்திருக்கலாம். Maybe you have a fear in your heart thinking about your future because there is a sickness that dominates, ruins your life. ஆனால் ஆண்டவர் பேசுகிறார், நானே கர்த்தர். But God speaks to you this morning saying, even I am the Lord. என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. Apart from me there is no savior. அவரே இரட்சிக்க வல்லமையுடைய தேவன். He is the one who is able to save you. என்னை கவனிங்கள், இதை அவரே பேசினால் தான் வார்த்தை. Now if he says this, there is power, there is word. அவருக்காக யாரும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவரே பேசுகிறார். Nobody can speak on behalf of God, so he himself speaks. அவர் பேசினதை பேசத்தான் நான் வந்திருக்கிறேன். I've come here to speak something what he has already spoken. ஆனால் அவர் சொல்லுகிறதை அவர்தான் சொல்ல வேண்டும். Now what he can say, only he can say that. அவர் சொல்லுகிறார், நானே. He says, even I. கர்த்தர் என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. No, I am the Lord and there is no savior apart from me. அதனால் தான் ஆண்டவர் தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை உலகத்தில் அனுப்பினார். That's the reason he sent his only begotten son into this world. அவர் உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி அவரை அனுப்பாமல், He did not send his son to condemn the world, அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். but to save the world through him. Hallelujah. Say hallelujah. யோவான் 3:17 நான் பேசி முடித்திருக்கிறேன். Now I just finished speaking about John 3:17. ஆண்டவர் குமாரனை அனுப்பினது, இயேசுவை அனுப்பினது நியாயம் தீர்க்க அல்ல. He did not send Jesus to condemn the world. அவரை இந்த உலகத்தில் குமாரனை அனுப்பினதன் நோக்கம் உலகத்தை ரட்சிக்க. He sent his son to save the entire world. ஏனென்றால் அவராலே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. Because there is no salvation apart from Jesus. அவரே அன்றி இரட்சகர் இல்லை. There is no savior apart from God. இன்னொரு அறிக்கையை கவனிங்கள். 12வது வசனம், ஐசியா 43, ஏசாயா 43. 43:12, listen. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். I have revealed and saved and proclaimed. எல்லாரும் என் கண்களை இப்பொழுது பார்க்கலாம். Listen, just watch my eyes now. பிறகு நீங்கள் வேதங்களை வீட்டிலே சென்று தியானித்துக் கொள்ளுங்கள். You can go back home and meditate on these verses. நானே என்ற வார்த்தை தேவனுக்கே உரியது. even I, the word exclusively belongs to God. நானே. even I. இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறவர் நானே அறிவித்து. He says, even I am the one to proclaim. இயேசு என்ற பெயரை சொல்லி இயேசுவின் பெயரின் விளக்கத்தையும் சொன்னது அவரே. He is the one who gave the name Jesus and explained to us, proclaimed to us about the power in the name of Jesus Christ. அவர் அறிவிக்கும் பொழுது அவர் ரட்சிப்பார். When he says something, he will save. அந்த ரட்சிப்பை அவர் விவரிப்பார். That salvation he will explain to us. நன்றாக கவனிக்கணும். அறிவித்தலுக்கும் விவரிப்பதற்கும் வித்தியாசம் கொஞ்சம் உண்டு. There's a little difference between that which is proclaimed, that which is explained. எல்லாரும் கவனிக்கிறீர்களா? Listen carefully. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். Those who are ears, let him listen. அறிவிப்பு, ரட்சிப்பு, விவரிப்பு. Proclamation, salvation, explanation. இவ்வளவு வல்லமையான தேவன்.
அறிவிக்கிறார் என்றால் அவரே ஆரம்பிக்கிறார் என்ற அர்த்தம். No, proclamation means he is the one who begins that. ஆரம்பிக்கிறவர் ரட்சிப்பார் என்ற அர்த்தம். The one who begins, he will also save you. ரட்சிக்கிறவர் விவரிப்பாய் காட்டுவார் என்ற அர்த்தம். The one who saves you will make it explained. அதாவது பார்த்தாலே தெரியும். If you see that, you can understand that. இப்போ பார்த்தாலே தெரிய வேண்டும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று. Even now when you look at your life, it should be clearly evident that you are a people who are saved by God. ஆமா, நீ ரட்சிக்கப்பட்ட மாதிரியே இல்லைன்னு சொல்றது பிசாசு. The devil will look at you and say, it doesn't look like you are saved. ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக விசுவாசித்து அறிக்கை பண்ணின ஒருவரையும் பரலோகம் அறியாமல் போகவில்லை. The heaven always knows people who understood about this revelation and being saved. You are recognized by heaven itself. ஏனென்றால் நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Because God says, you are my witnesses to prove that I am God. Hallelujah. Hallelujah. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். You are my witnesses to prove that I am God. என்ன கவனிங்க, அறிவித்து ரட்சித்த ஒவ்வொருவரையும் தேவன் விவரிக்கிற சாட்சிகளாய் வைத்திருக்கிறார். To those to whom it has been revealed and said, God has ordained you as a witness to proclaim about Him. Hallelujah. Say amen. நீங்க ஆண்டவருடைய அறிவிப்பை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனம்னா அதை குறித்து விவரிக்க வேண்டும். If you listen to the proclamation of God and believed in the same and you are saved, now you are called to proclaim the same to others. ஆண்டவர் இயேசுவை அனுப்பின பொழுது அமைதியாக அனுப்பவே இல்லை. When God sent Jesus, He did not send Him quietly. நீங்க அமைதியாக அலுவலகத்துக்கு போய் அமைதியாக பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் போய் வர வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to go to your office, to your school and college quietly and come back quietly. இயேசுவை அறிவித்து விவரிக்கத்தக்கதான சாட்சியாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். God has ordained you as His ambassador to reveal and to save people from their sins. என்ன கவனிங்க, சபையிலே இதையெல்லாம் தேவன் பயிற்றுவிக்கிறதற்கு காரணம் நாம் ஏற்கனவே பெற்றதை வெட்கமில்லாதபடி அறிவிக்கிற சந்ததியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Now the reason why you need to be equipped in the church, it is because you have to be a shameless person who will reveal about Jesus so that people can be saved. Hallelujah. Amen. நன்றாய் கவனிங்க, இந்த வார்த்தை உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. This word is in your heart and it's in your mouth. அவ்வளவு சமீபமாய் இருக்கிறது. It is so close. எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது? How close it is? வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. It's in your heart and it's in your mouth. Hallelujah. Say amen. இது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. This is the word of faith that I preach. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். If you believe that Jesus, the Son of God, and God sent Him to die in this world, if you believe and confess in your mouth, you'll be saved. Hallelujah. Amen. நித்திரையா இல்லையே, ஏனென்றால் அறிக்கையில் வல்லமை இருக்கிறது. There is power in confession. நன்றாய் கவனிக்கணும், விசுவாசிக்கும் பொழுது இருதயத்தில் நீதி உண்டாகும். When you believe, you are justified in your heart. ஆனால் அறிக்கை பண்ணும் பொழுதோ ரட்சிப்பு உண்டாகும். But when you confess, you are saved. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். When you believe in your heart, you are justified. But when you confess with your mouth, you would be saved. Hallelujah. Say ஏனென்றால் hallelujah. தேவன் அமைதியாக இரட்சகரை அனுப்பவில்லை. He did not send the Savior quietly. சத்தத்தோடு அனுப்பினார். He sent Him with a lot of sounds. சொப்பனத்தில் சத்தம், தரிசனத்தில் சத்தம், வானதூதர்களுடைய பாடல்களிலும் சத்தம். No, He sent Him with a voice of a dream, voice through a dream, voice through angels. நட்சத்திரம் வந்தாலும் பார்க்கும்படியாக அனுப்பினார். He sent the stars so that people can see that. அதுதான் அறிவிப்பு. That is the proclamation. அறிவிக்கிறவர் ரட்சிக்கிறார்.
that he who reveals, he also saves. ரட்சிக்கிறவர் விளங்க பண்ணுகிறார். And the one who saves, he makes it proclaimed. உங்களுடைய வாழ்க்கையை விளங்க பண்ணின தேவன். The God who makes your life like a proclamation. எத்தனை பேர் சொன்னாங்க உன் வாழ்க்கையை விளங்காது? How many people said that your life will not be blessed? ஆனால் ஆண்டவர் விளங்க பண்ணினார். But God made your life a blessing. கலங்கரை விளக்கமாகவே மாற்றினார். He made you like a watchtower. தண்டின் மேல் உட்கார வைக்கப்பட்ட விளக்காக He வைத்தார். made you like a lamb that sits on a stand. ஏனென்றால் அவருக்கு ஒரு பெருமை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சி. Because he takes the pride in himself, saying that you are my witness to prove that I am God. சொல்லுங்கள், நானே அவருக்கு சாட்சி. Say that I am his witness. அவரே தேவன் என்பதற்கு நானே சாட்சி. I am the witness to prove that he is the Almighty God. இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் நீங்கள் அறிவித்து விவரிக்க ஆண்டவர் ஏற்படுத்தின சாட்சிகள். Now even today in this Christmas day, you have been ordained by God to proclaim as a witness that he is God. இயேசு இயேசு என்று அறிவித்தால் மட்டும் போதாது, அதை விளங்க பண்ண வேண்டும். No, it's not enough to proclaim that he is our savior, Jesus, Jesus, but you have to make it explain. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை விளங்க பண்ணவே கர்த்தர் உங்களை சாட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். To make Jesus known how powerful he is, that's why you are appointed as a witness for him. ஏனென்றால் எந்த ரட்சிப்பும் விளக்கமாக தெரியும். Because every salvation is explicable. ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட சாட்சியாக ஏற்படுத்தின தேவன். God makes you an He has appointed you that kind of witnesses. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல உங்கள் நண்பர்களுக்கு கூட பல வருடம் வேலை பார்த்தவர்களுக்கு இயேசுவின் நாமத்தை பற்றி அறிவிக்கவே இல்லையா? நீங்கள் முடிவோடு கடந்து செல்ல வேண்டும். If you're not announced about this salvation to your friends and relatives, probably you have to leave this place with a determination to proclaim about Jesus. என்ன நன்றாய் கவனிங்க, விசுவாசியா இருக்கேன்னு சொல்லிட்டு அமைதியாய் போய் அமைதியாய் இந்த உலகத்துல திரும்பி வர கூடாது வீட்டுக்கு. Now being a believer, you cannot just go silently and come back silently without opening your mouth. உங்களுடைய வாழ்க்கையை சாட்சி என்றால் யாரால் அந்த சாட்சி என்பதை உலகம் அறிய வேண்டும். If your life is a witness, the world should know how you became a witness unto the living God. உங்களை ஆசீர்வதித்தவர் யார் என்று உலகத்துக்கு தெரிய வேண்டும். The world should know who has blessed you. எளிதாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று பேசக்கூடாது. You can't just simply say that I've been blessed. யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று பேச வேண்டும். You must be able to say who is the reason for your blessing. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று பொதுவாக பேசக்கூடாது. Don't talk generally that my sins have been forgiven. ஆனால் யாரால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று பேச வேண்டும். You must say to the world who forgave your sins. எத்தனை பேருக்கு வித்தியாசங்கள் புரிகிறது? How many of you do understand the difference? இயேசுவின் நாமத்தை சொல்ல வெட்கப்படாத சந்ததி அவசியம். No, we need to have a shameless generation who will not hesitate to proclaim the name of Jesus. ஏனென்றால் பாவிகளை தன்னுடைய ஜனம் என்று சொல்லிக்கொள்ள பரிசுத்த தெய்வம் வெட்கப்படவில்லை. The holy God, he felt never ashamed to call sinful people as his people. அதனால் தான் அவருக்கு பெயர். இப்படிப்பட்ட பாவியை என் பிள்ளையை மாற்றி இருக்கிறேனே, யார் செய்ய முடியும்? நானே செய்ய முடியும். கரங்களை தட்டி. That's why he has that name, because he made the sinners as saints. எத்தனை பேருக்கு புரியுது? Hallelujah. அதனால் தான் பெருமை. நீங்களே எனக்கு சாட்சிகள். That's why he tells you and me, saying that you are my witnesses. இப்படி ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு யாரும் இல்லை. There is no God who can save like him. இப்படிப்பட்ட பாவியை மாற்றக்கூடிய தேவன் வேறு எவரும் இல்லை. There's no other God who can change a sinner like me. எத்தனை பேருக்கு சந்தோஷமா? Yes. இப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கத்தக்க தேவன் வேறு எவரும் இல்லை. There's no other God who can forgive the sins of his people. இப்படிப்பட்ட வியாதியை சுஸ்தமாக்கக்கூடிய தேவன் வேறு எவரும் இல்லை. There's no other God who can save people from their sicknesses. இப்படிப்பட்ட சாபங்களை நொறுக்கக்கூடிய வல்லமையுள்ள நாமம் வேறு நாமம் இல்லை, இயேசுவின் நாமத்தை தவிர. There's no other name except the name of Jesus that can crush every power of every curse operating in your life. Hallelujah. Say hallelujah. எந்த நிலைமையில ஒன்று சொல்ல முடியும், நீரே தேவன் உலகம் பார்க்கணும்னா என்ன சாட்சிய வைங்கப்பா. Now this is what we can say, Lord, if the world has to know you as a savior, as an almighty God, I should be the witness. எல்லாரும் என்ன பாருங்க. Look at me. ஏய் நீ வர்ற விதத்தை பார்த்தா யார் பிள்ளைன்னு ஊருக்கே தெரியணும்டா. Now sometimes we say, now looking at our kids, the whole world should know whose son you are, whose daughter you are. இப்ப பேசின டயலாக் பாஸ்டர் சரியா சொல்லிட்டார். அப்பா தான் பேசுவார் இல்லையா? Now father only will say that, right? ஆனா அம்மாக்களும் அதிகமா பேசுவாங்க. Even moms, they யார் say பெத்த like this. பிள்ளைன்னு ஊருக்கே தெரியணும்டி. The world should know whose son is he. நன்றாய் கவனிங்க. ஒரு பெற்றெடுத்தவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குன்னா, பரமபிதா நம்மை ஆவிக்குரிய நிலைமையில பெற்றெடுத்தவர்.
Ordinary worldly parents, they have so much of zeal and pride about their children. How much more the Heavenly Father who gave birth to you, to your உங்க spirits. வீட்டில அறிவிப்பு இல்லாமலா விளக்கம் வருகிறது? Now, is there no proclamation in your home? ஒரு விளக்கத்தை கொடுக்கணும்னா முதல்ல அறிவிக்கணும். If there has to be explanation, there should be a proclamation first. நீ யாரா வரணும்னு நான் சொல்றேன் உனக்குன்னு முதல்ல ஆரம்பிக்கும். Now, they all begin by saying, I will tell you what you should become. அப்படி மாத்துறதுக்கு அப்புறம் முயற்சி நடக்கும். Now, they will try to change that later on. அப்புறம் மாற்றி நிறுத்துவதற்கு விளக்கம் பிறக்கும். Now, to change that, they will have an explanation later on. தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் சம்பந்தம் இல்லைதான். சில நயங்கள் தமிழுக்கே உரியது. There are some other things that you can say only in Tamil. இத ஆண்டவர் செய்யக்கூடாது. Can't God do that? ஒரு 40 நிமிடங்களுக்கு பிறகா நீங்கள் விழிக்க வேண்டும். Now after 40 minutes you're all awake. ஆண்டவர் அறிவிக்கிற தேவன். God is the God of proclamation. அறிவித்ததை ரட்சித்து காட்டுகிற தேவன். He is a God who proclaims and saves. ரட்சித்ததை விளங்க பண்ணுகிறவர். Now what he has said, he will explain it. நீங்க யாரால் அறிவிக்கப்பட்டு யாரால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை உலகமே விளக்கமாக பார்க்கும். The world should know about the proclamation and the salvation over your life. அதிலே ஒரு சாட்சி பிறக்கும். There will be a witness. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று God கர்த்தர் says, சொல்கிறார். you are going to be my witness that I am God. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ Stand with me. சமூகத்தில். Hallelujah. இன்றைக்கு ஒருவருடைய வாய் கூட மௌனமா இருக்க கூடாது. No one should keep quiet this morning. இது எனக்கு நீங்கள் செய்கிற உபகாரமே அல்ல. This is not a favor you do unto me. இது உங்களுக்கு நீங்கள் செய்கிற உபகாரம். It's a kind of favor you do to yourself. உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் செய்கிற உபகாரம். It's a favor that you do unto your soul. நன்றாய் கவனிங்க. இது ஆங்கிலத்தில் இன்னும் நல்ல ஸ்டைலா வரும். அறிக்கை பண்ணுவது ஆத்துமாவிற்கு நல்லது. It's good for your soul to make confession. எத்தனை பேருக்கு புரியுது? அறிக்கை பண்ணினால் ஆத்துமாவிற்கு நல்லது. It's good for your soul to make confession. நன்றாய் சாப்பிட்டால் சரீரத்திற்கு நல்லது. It's good for your body if you eat well. ஆனால் அறிக்கை பண்ணினால் ஆத்துமாவிற்கு நல்லது. But if you make confession, it's going to be good to your soul. ஏனென்றால் ஆண்டவர் அமைதியாக எதையும் செய்யவே இல்லை. God never does anything in silence. அவர் எதை பேசினாலும் சொல்லித்தான் செய்தார். Now if he does something first, he makes a proclamation. சொன்னதை செய்து முடித்தார். What he proclaims that he will do. செய்து முடித்ததை விளங்க பண்ணினார். What he finishes, he explains. அறிவிப்பு, ரட்சிப்பு, விவரிப்பு. Revelation, salvation and proclamation. எத்தனை பேருக்கு இயேசு வந்தது சந்தோஷமான செய்தி? How many of you are happy this கரங்களை morning? தட்டியோ Jesus கர்த்தருக்கு came நன்றி into the சொல்லு. world. எப்படி வேண்டுமானாலும் நன்றி சொல்லுங்க. Hallelujah. இயேசப்பா உமக்காக நன்றி செலுத்துகிறேன். God, I want to thank you, Jesus. என்னை ரட்சிக்கும்படி வந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. Thank you, Jesus. இயேசுவே உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Jesus, I want to thank you for your name. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. இதை நான் பொதுவாக செய்ய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் எல்லாருக்குமே இந்த அறிக்கை நல்லது. Lift your hands. I don't want to do this just generally, but நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. even I, and there is no God apart from me. அதனால் தான் இன்று நான் உங்களோடு நானும் கரத்தை உயர்த்த போறேன். ஆனா உங்களுக்கு விருப்பம் இருக்கும் என்றால் கவனிங்க. இந்த வார்த்தை உங்கள் வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாய்த்தான் இருக்கிறது. This word is close to your heart and your mouth if only you are willing. ஆனால் அறிக்கை செய்தால் மட்டுமே ரட்சிப்பு. But only when you confess you are saved. உங்களுக்கு வேதம் தெரிந்திருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம். You may be born in a Christian family, you may be acquainted with the scriptures. சபைகளுக்கு போய் இருக்கலாம். You might have gone to church. கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கலாம். You might have celebrated Lord of Christmas. கிறிஸ்தவர்களுடைய நண்பர்களுடைய சகவாசம் இருக்கலாம். You may have the association of Christian friends. ஆனால் இதுவரைக்கும் இயேசுவை என் இரட்சகர், என் ஆண்டவர் என்று விசுவாசித்ததை அறிக்கை பண்ணவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறேன். Now I want to give an opportunity to you. Until now you have not made the confession saying Jesus Christ is the Lord and Savior of your life by opening your mouth and confessing it. ஒருவேளை பக்கத்துல அக்கத்துல யார் என்னை கேட்பார்கள் என்ற வெட்கம் உங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் இயேசு உலகத்திற்கு வந்ததை வெட்கமில்லாமல் தேவன் பிரகடனப்படுத்தினார். Don't feel ashamed. No matter who is on your right and left,
but know that Jesus came to this world without feeling any shame. He just came to die for you. என் பிள்ளைகளுடைய பாவத்துக்காக வந்தேன்னு எந்த தெய்வம், பரிசுத்த தெய்வம் தைரியமா சொல்ல முடியும்? சொன்னாருங்க அவரு. Now which holy God can ever say about the sinful people, saying they are my people, I came for my people, even though they are with sin. Hallelujah. எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய What a அன்பு. great love it is. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, While we were still sinners, Jesus died for us. தேவனுடைய அன்பை நம்மேல் விளங்க பண்ணினார். He made his love demonstrated. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். எனக்கு பிறகாக இந்த ஜெபத்தை முதலாவது தமிழில் சொல்லுங்கள், பிறகு போதகர் உங்களுக்காக ஜெபத்தில் நடத்துவார். First I will pray this in Tamil. Those who like to say after me, you say in Tamil, and then I will do it in English. Then those who like to repeat that in English, you can say after me. விசுவாசித்து நாம் அறிக்கை செய்ய போகிறோம். We are going to believe and then we are going to confess. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் அப்பா. எனக்காக அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். என் பாவங்களுக்காக சாபங்களுக்காக நோய்களுக்காக அடிக்கப்பட்டார். இதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நீ மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், மூன்றாம் நாளிலோ உயிரோடு எழுந்தீர். இதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் வாழ்க்கையை என் இருதயத்தில் இரட்சகராக ஆண்டவராக வாரும் அப்பா. இந்த நிமிஷமே என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். Amen. Those who like to say that in English, repeat after me. Heavenly Father, I come before you in the name of Jesus. I believe in my heart and confess with my mouth Jesus the Lord and the Savior of my life. Come into my heart. Wash me clean by the blood of Jesus. Break every curse in my life. From this day onward, I believe in my heart and confess with my mouth Jesus is the Lord and Savior of my life. Lord and Savior of my life. I want to live a life of witness. I am your witness. To prove to this world that you are God in this world. I give you praise. In Jesus' name I pray. Amen. Hallelujah. Amen. Come on, put your hands together. Give glory to God. Hallelujah. Hallelujah. It's a very powerful word. You know, the scripture says, first he picked out sinful people. After you became holy, he did not say, now you belong to me. While you were still sinners, he said, you are my people. You are my son. You are my daughter. Amen. So relationship with Jesus never came because you became holy. But even before you became one, Jesus loves you and calls you, you are mine. பரிசுத்த மாதத்துக்கு முன்பதாவே பாவிகளா இருக்கும்போதே உன்னை பார்த்து ஆண்டவர் சொன்னா, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் சொன்னக்காரி, எனக்கு நீ தான் சாட்சி. உன் ஆபீஸ்ல நீ தான் சாட்சி. உன் அக்கம் பக்கத்துல நீ தான் சாட்சி. நீ வேலை பார்க்குற இடத்துல நீ தான் சாட்சி. நீ வியாபாரத்துக்கு போறியே, அங்கே நீ தானுடைய சாட்சி. அங்குள்ள ஜனங்கள் என்னை குறித்து அறிய வேண்டும் என்றால், இந்த உலகத்திற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்தார் என்று அறிய வேண்டும்னா நீ தான் சாட்சி. Listen, my dear people, very carefully. God says, you are my witness. The place where you work, with your clients, among your neighborhood, in your office, wherever you go, the people, if they have to know about the Savior who came into the world 2000 years back, God says, you don't be mute, you don't shut your mouth, but make the proclamation, because you are my witness.
You are my witness. I ordained you. I predestinated you as my witness to proclaim about the name of Jesus. People of God, I want to tell you this morning, just speak about the power in the name of Jesus. Amen. You may talk about a lot of things, but say the name of Jesus. To the sick people, say the name of Jesus. To those who are addicted to alcohol and so many drugs and other things, say the name of Jesus. He will save them from their sins. Are you with me? This every day.